உடனடி தேவை முழுநேர நிதியமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கடந்த கால ஆட்சியில் இருந்தவர்களுடைய குறைகளை மட்டுமே நீங்க சொல்லி அவைகளை விமர்சனம் செய்து கொண்டிருப்பதை விட ஒரு நிதியமைச்சகத்துக்கு தனியா ஒருவரை அமைத்து என்னென்ன படிகள் நீங்கள் செய்ய வேண்டும், வளர்ச்சிக்கு என்னென்ன செய்ய வேண்டும் பண்ணிருக்கணும், நீங்க அதை செய்யாம போனீங்கன்னா வருங்காலத்தில் சிக்கல் வரும்னு ஒரு உள்ள அந்தரங்கமான ஒரு கட்டுரை ஒண்ணு இருக்குது. இல்ல அதாவது சரியா இருக்கிற மாதிரி இருக்க. சரின்னா 100% சரி. அதாவது வளர்கிற நாடுகளுக்கு முக்கியமாக பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது, புதிய பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்துவது, அந்நிய நாட்டு எஃப்டிஐ என்று சொல்லக்கூடிய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து வேலை வாய்ப்புகளை கொடுக்கிறது, இந்திய நிலங்களை பங்கிடாமல் பல சுயசார்புடைய சுதேசியாக கொண்டு வருவது. ஆனா நாம் கடந்த காலங்களில் ஒரு பொருளையும் கூட நாம் உற்பத்தி செய்யவில்லை. உதாரணத்திற்கு நான் சொல்லுகிறேன், பெங்களூர் ஏர்போர்ட்ஸ்ல டெக்கான் என்று சொல்லக்கூடிய ஒரு இந்தியாவினுடைய சொந்த தொழில்நுட்பத்தில ஒரு பிளைட் ஜெயிச்சாங்க, செய்யப்பட்டது. ஆனால் அது என்னது சக்சஸ்ஃபுல்லா ஆகல. இன்றைக்கு இஸ்ரேல்ல இருந்தும் யூகேல, அதாவது ரஷ்யாவில் இருந்தும் உலகத்திலே அதிகமான ஆயுத தளவாடங்களை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நாடுகளில் இந்தியா முதன்மை இடத்தை வைத்திருக்கிறது. இதுல திரு மோடி அவர்களுடைய கொள்கை வரவேற்கக்கூடியது. ஆனால் 100% எப்படி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், டெக்னோகிரேட் என்று சொல்லக்கூடிய அதனுடைய நுட்பங்களை அறிந்த வல்லுநர்கள் இந்தியாவிலே இல்லை. ஆனால் நிச்சயமாக ராணுவ ரகசியங்களை அவர்கள் வெளியிடாத பட்சத்தில் அந்த தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது சைனா போன்ற நாடுகளின் வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணம் என்றால், அவர்கள் எந்த பொருளையும் இம்போர்ட் செய்வதற்கு முன்பு அந்த டெக்னோகிராட் கூட ரகசிய தொழில்நுட்பங்களை பெற்றுக்கொண்ட பிறகுதான் புல்லட் ட்ரெயின் எல்லாம் அவர்களே ஓன் மேனுபேக்சரிங் செய்யறாங்க. இந்த சிஸ்டத்தை தான் அவர் கொண்டு வருவார்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது ஒரு நல்ல விஷயம் தான். அதே மாதிரி பணவீக்கம், இன்ஃபிளேஷனுக்கெல்லாம் மிலிட்டரி துறை தனியாகவும் ராணுவ பினான்ஸ் தனியாகவும் வைக்கப்பட வேண்டும். இன்றைக்கு கூட பணவீக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. உணவு 6.1 அது 4.1 இருந்தது யூபிஏல. போன 2013 5 சில்லறையாக இருந்தது. இப்ப 6.1 இருக்கிறது. காய்கறிகளுடைய விளைவேற்றம் அடிப்படை அவர்கள் சில நாட்கள் தான் ஆயிருக்கிறது. இப்ப உடனே அவர்கள் பணவீக்கத்தை குறைக்க விட எதிர்பார்க்க முடியாது. நான் ஒரே ஒரு கேள்வி இல்ல, நீங்க இன்னொரு கேள்வி நம்ம இங்க வைக்க வேண்டியது இருக்கு. பங்குச்சந்தை கிடுகிடுன்னு இத்தனை வருஷமும் இல்லாத அளவுக்கு கடகடன்னு உயர்தே, பங்குச்சந்தை உயர்கிறது என்று நாம் மாறுதட்டி கொண்டிருக்கிற ஒரு பக்கம், திடீர்னு அத்தியாவசிய பொருட்களுடைய விலையேற்றம் மிகப்பெரிய அளவுல ஏறிட்டு இருக்கு. பணவீக்கம் என்பது 6.01 உற்பத்தி விகிதத்தை நீங்க கொண்டுட்டு சேர்த்தாதானே விலை குறையும். நீங்க உற்பத்தியே இல்லாம விலை செயற்கையாக எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? இந்த பக்கம் ஒரு பக்கம் செயற்கையா பங்குச்சந்தையில ஒரு கூட்டம் நின்று ஏதோ ஒரு கோல்மால் பண்ணிட்டு இருக்காங்கன்றதா இந்த பங்குச்சந்தையினுடைய பங்குகளுடைய விலையேற்றத்திற்கு ஒரு முக்கியமான காரணம், பங்குச்சந்தை உயர்ந்ததற்கு முக்கியமான காரணம். நிச்சயமாக பாருங்க, கொஞ்ச நாள்ல அதுக்குள்ள ஒரு ஊழல் வெளியே வரும். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. ஒரே ஒரு விஷயத்தை நம்ம பதியப்போம். உலகத்திலே இந்தியாவுக்கு ஒரு அழகான வாய்ப்பு என்ன, ஹெர்பல் எக்ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட ஒரு கட்டுரை நான் படித்தேன். சைனா அதுல 25 விழுக்காடு இருக்கு, நம்ம 8 விழுக்காடு தான் இருக்கோம். அதாவது பெயின் தெராப்பி என்று சொல்லக்கூடிய வலி நிவாரணத்திற்குரிய அதிகமான செலவுகள் இந்தியாவில் தான் இருக்கிறது. அமெரிக்கா 20 லட்சம் டன் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. வேப்ப மரம் 60% உலகத்தில் இந்தியாவில் தான் இருக்கு. இதுல திரு மோடி அரசாங்கம் கான்சென்ட் பண்ணி அதிகமாக மானியங்களை விவசாயிகளுக்கு கொடுத்து இந்த ஹெர்பலை இந்த மானியத்துல தான் நம்மளுக்கு மானியம் என்பது கடனாக கொடுக்கப்பட்டு அதன் மூலம் வளர்ச்சியை நாம் எடுத்துக்கொள்வோம், அவர்களும் வளர்ந்துடுவாங்க. சரி, நீங்க இப்ப அந்த மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா கரும்புக்கு ஆதரவு விலை டன்னுக்கு 3500 நிர்ணயிக்க வேண்டும் கேட்கிறேன். நீங்க ஹெர்பல் உற்பத்தி எல்லாம் சொல்லிட்டீங்க. விவசாய நாடு என்று அங்கீகரிக்க வேண்டும் சொல்லி குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த நாட்டுல கரும்பு விலையை நீங்கள் நிர்ணயிக்காமல் இருப்பது எப்படி சரியா இருக்கும்னா, கரும்பு விலை 3500 1500 இருந்து 2000 இப்படி நின்று இது பாராளுமன்றத்திலே பேசுகிறார். தம்பித்துறை இதை பத்தி பேச செய்கிறார். தமிழ்நாடு இதுலயும் பேசுறாங்க, பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அதுக்கு கொடுப்பதற்கான நிதி ஆதாரங்கள் இங்க இல்ல. இல்ல நீங்க வாங்குறவங்க பணம் கொடுக்க வேண்டியதானே. நீங்க ஆலைகள் நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் 3 ரூபா உயர்குது ஒரு ஆலைகள்ல. என்னத்துக்கு, எதுக்காக அப்படி நிர்ணயிப்பது மட்டுமல்ல, ஆலைகளில் கொடுக்கிற கரும்புக்கு அந்த ஆண்டே பணம் கொடுப்பதில்லை. ஆமா, அப்ப விவசாயம் என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க இருந்து நான் ஒண்ணு சொல்றேன், அது மட்டும் இல்ல, கரும்பு சொல்லிட்டு உள்நாட்டுல இருக்கக்கூடிய காற்றாலை உற்பத்திகளுக்கு 14 மாசம் சென்று செக் கொடுக்கறாங்க. அதெல்லாம் நம்ம வெளி மாநிலத்துல வாங்குவோம். அப்ப வெளி மாநிலத்துல வாங்குறாங்க. அப்ப அது என்ன ஒரு டிஃபரண்ட்? நான் என்ன கேக்குறேன்னா, காற்றாலை முதலாளிகள் என்பவர்கள் வேறு, கரும்பு தோட்ட தொழிலாளர்கள் என்பது வேறு. ரெண்டுக்குமான வேறுபாடு மிகப்பெரிய அளவுல இருக்கு. இவர்கள் சாமானியர்கள். ஆமா, கரும்பு தோட்டத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னும் சொல்ல போனா வெளி மாநிலத்துக்குலாம் போலங்க. ஜெயலலிதா அவர்கள் திமுக ஆட்சியில் இருக்கிற போது மிகப்பெரிய போராட்டத்தை கரும்பு விவசாயிகளை சேர்த்து கொண்டு நடத்தினார். அந்த போராட்டத்தில் அப்போ அவர் வச்ச கோரிக்கை என்னன்னா, டன்னுக்கு 2000 ரூபாய் கொடுக்கணும். அப்படி அப்ப 1900 சம்திங் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப 2000 கொடுக்கணும்னு சொல்லி போராடிட்டு இருந்தாங்க. இப்ப உங்க கையில ஆட்சி இருக்கு. இன்றைக்கு கரும்பு தொழிலாளர்கள் சக்கையாக புரியப்பட்டிருக்கிறாங்க.
கொண்டு போய் கரும்பு சுகர் ஃபேக்டரி முன்னாடி பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா லாரியா நிக்குது. 5 நாள் 6 நாள் வெயில்ல கடந்து ஒண்ணுமே இல்லாம அதுல ஜூஸ் கண்டென்ட் குறைஞ்சு போய் எடை குறைஞ்சு போய் அதுல ஒரு நட்டம் விவசாயிக்கு. சரி போய் அரைச்சு எங்கிட்ட கொஞ்சம் காசு கிடைக்கட்டும்னு பாத்தாங்கன்னா அங்க இருக்கிற தனியார் சுகர் ஃபேக்டரி கம்பெனிக்காரன் செக்கே கொடுக்க மாட்டான் 1 வருஷம் 1.5 வருஷம். அப்ப செக்க எப்பயே வந்து கிடைக்கணும், அதுக்கு ஒரு போராட்டம் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப அரசு இதெல்லாம் என்ன முறைப்படுத்தணும்? மானியமும் இல்ல. அரசு என்ன பண்ணணும், மானியத்தை ஒழுங்கா கொடுக்கறதோடு தனியார் சுகர் ஃபேக்டரிகள் இப்படி செக்க கொடுக்கறது விலை ஏற்கனவே 3500 ரூபாய் அவங்க கேட்டிருக்காங்கன்னா நிச்சயமா 3500 ரூபாய் கொடுங்க. ஏன்னா நீங்க மானியத்தை ரத்து பண்றதுனால உர விலை ஏறி போச்சு, உரம் கிடைக்கிறது இல்ல. விவசாயிகள் ஏற்கனவே விவசாயத்தை விட்டு ஒரு நாளைக்கு 2000 பேர் வெளியேறிட்டு இருக்கான். அரசு இதை கண்டுக்கல அப்படின்னு சொன்னா மிச்சம் இருக்கிற விவசாயிகளை வெளியே போயிட்டே இருக்க வேண்டிய சூழல் ஏற்படும். விவசாயத்தை விட்டு எல்லாரும் வெளியில இல்ல அதுதான் பேசாம விவசாயத்தை வெளியிட்டு மாத்திரையை வாங்கி தின்னுட்டு வாயில போட்டு நீங்க போங்கன்னு சொல்றதுக்கு ரொம்ப காலம் வராது. எனவே 3500 என்பதை கட்டாயமாக கரும்பு விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும். நிலுவையில் இருக்கிற தொகைகளை எல்லாம் தனியார் சுகர் ஃபேக்டரி கையில இருந்து அதை அரசாங்கம் கட்டாயப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி கடினமான சட்டத்தை போட்டாவது அதை வாங்கி ஏழை விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய வேலையை பார்க்கணும் அரசாங்கம். சார், அடுத்தது தயாநிதி மாறனிடம் சிபிஐ விசாரணைன்னு ஒரு செய்தி இருக்கு. பிஎஸ்என்எல் சட்டவிரோத இணைப்புகள் விவகாரமா இவர் அமைச்சரா இருக்கும்பொழுது 323 இணைப்புகளை வந்து தனது வீட்டில் வச்சு நடத்தினாரு. அது பூரா தவறாக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு ஒரு வழக்கு பதிவு பண்ணி விசாரணை பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கு பதிவு பண்ணி இது விஷயம் வெளியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆயிப்போச்சு. ஆனா இப்பதான் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்களா? என்ன இவங்க விசாரிச்சு என்ன பண்ண போறாங்க? இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. அது எதுக்கு டிஸ்கஷன்? ஏர்மேக்ஸில்ங்கிற கம்பெனில வந்து ஒரு அசோசியேட் இருந்தாரு. 323 அரசாங்கத்துடைய புழையில தவறாக பயன்படுத்தினார்கள் என்கிற குற்றச்சாட்டு. ஆனால் இவரை வந்து நீங்க கைது பண்ண மாட்டீங்க, விசாரணை செய்ய மாட்டீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. சிபிஐ இப்ப அப்படியே முழிச்சுக்கிட்டு விசாரணை செய்யற மாதிரி ஒரு டிராமா போடுறாங்களே, இது எப்படி நினைக்கிறீங்க? டிராமா போடுறாங்கன்னு தான் நீங்க தான் சொல்றீங்க. இல்ல அப்படி நினைக்கிறது, அதுல இருக்கிற செய்தி அப்படி செய்திகள் அப்படி இருக்கிறது. இது வந்து பல மாதங்களாக அப்பப்போ பத்திரிகையில செய்திகள் வரும். நான் கேக்குறேன் அந்த பாயிண்ட்டுக்கு என்ன நீங்க சொல்லுங்க மேடம். அதாவது விசாரணை செய்கிறது சாமானிய மக்களுக்கு ஒன்றும், அதாவது வசதி உள்ளவர்களுக்கு ஒன்றும், அல்லது அதிகார தோரணையில் இருந்து செய்து கொண்ட தவறுகளுக்கு ஒரு மறைக்கக்கூடிய அளவுக்கு ஒன்றுமாக இந்த சிபிஐ நடைமுறைப்படுத்துகிறதா அப்படிங்கறத அதுல இருக்கிற கேள்வி. நீதி இப்படித்தான் பரிபாலனம் செய்யப்படுகிறது. சாமானியனுக்கு ஒன்றாகவும் சட்டத்தை மத்தையும் கையில வச்சிருக்கிற அதிகார வர்க்கத்திற்கு ஒன்றாகவும் தான் நீதி எப்பொழுதுமே வழங்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் ஒரு சின்ன பையன் வந்து 10 ரூபாய்க்கு ரொட்டி திருடிட்டு 10 ரூபாய்க்கு ரொட்டி திருடின சின்ன பையன் வாயில துப்பாக்கி வச்சு நீங்க சுடுவீங்க. அதான் 1,70,000 கோடி ராஜாவை அரெஸ்ட் பண்ண ஒரு குத்து மதிப்பு கணக்கு தானே தவிர அவ்வளவு இல்ல. நான் என்ன கேக்குறேன், நீங்க அரெஸ்ட் பண்ணீங்களா? 2Gல ராஜாவை அரெஸ்ட் பண்ண முடிஞ்ச உங்களுக்கு ஏன் இவர் அரெஸ்ட் பண்ண முடியல என்றால், ராஜா வந்து கட்சியினுடைய ஒரு ஒன் ஆஃப் த மெம்பர், கட்சியினுடைய அடிப்படையான தலைவருடைய பேரம்பேத்தின்னு வரும்போது காங்கிரஸ் கட்சி கை விரிச்சது. இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இல்லாத போது வேறு வழி இல்லாமல் இவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இவர் மேல 1000 கேஸ் போட்டாலும் இந்தியாவில் இருக்கிற கட்சிகளுக்குள்ளேயே பொதுவாக ஒரு உடன்படிக்கை இருப்பதாக நான் கருதுகிறேன். என்ன தெரியுமா? எந்த கட்சியும் மாத்தியே பார்க்க முடியாது. எல்லாருக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு மறைமுக உடன்படிக்கை ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். யார் ஊழல் பண்ணாலும் அங்க பாரு, நீ ஊழல் பண்ணா நான் உன் மேல கேஸ் போடுவேன், 2 கமிட்டி ஆரம்பிப்பேன், பெரிய பெரிய சிபிஐ வரைக்கும் உன் கேஸ இழுப்பேன், ஆனா உனக்கு தண்டனை கிடைக்காது. அதே மாதிரிதான் நான் மாட்டினாலும் நீ பண்ணணும் சரியா என்று உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறார்களோ என்றுதான் எனக்கு தோன்றுது. அடுத்த செய்திக்கு போவோம். இப்ப உலக நாடுகளை வந்து இன்னைக்கு மனிதாபிமான அடிப்படையில் எல்லாவற்றையும் கருதி பார்க்க வேண்டும் அப்படின்னு பார்க்கிற ஒரு சூழல்ல ஒரு 1700 ராணுவ வீரர்களை அவர்கள் ஆடைகளை கணிந்து நாசா இதுல 2வது இதுல பண்ணாங்க பாருங்க, அதே மாதிரி இவர்கள் செய்திருக்கிறார்கள் ஈராக்ல. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த பிரச்சனை வந்து இப்படி செய்வது என்பது சரியா? நீங்க சிறைப்படுத்துங்க, கொண்டு போய் வைங்க, அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. ஆனா எல்லாரையுமே படுக்க வச்சு சுடுறதுங்கிறது ஏதாவது ஒரு மனித இதயத்திற்கு உட்பட்டதாக இருக்குதா? அதாவது இதற்கு மொத்தமான காரணத்தை நான் சொல்லி விடுகிறேன்.
விரைவா சொல்றேன் விரைவா சொல்றேன். இதற்கு முழு காரணமும் அமெரிக்கா தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இப்போது என்ன நடந்தது என்று சொன்னால், ஒன்றுமில்லாமல் வெறும் சைக்கிள் ரிமோட் வச்சிருந்த சதாம் ஹுசேன் பிடிஎஸ் சிஸ்டத்தை அந்த நாட்டு மக்களிடத்தில் சிறப்பாக அறிமுகப்படுத்தினார். கெமிக்கல் அலி என்பவர் அவருக்கு எதிரான குருது மக்களை கெமிக்கலை வைத்து சாகடித்தார் என்ற பல காரணங்களை சொல்லிட்டு அந்த நாடு அவர்களால் கைப்பற்றப்பட்டது. மறுபடி இவருடைய ஆர்மி முழுவதுமாக 40,000க்கு மேற்பட்ட அமெரிக்காவினுடைய வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். 4,000 என்ற கணிப்பு வந்தது. இப்போது அங்குள்ள பிரச்சனையை என்னவென்றால், குருது இன மக்களும் சன்னி இன மக்களும், சுன்னாவே என்று சொல்வார்கள், அந்த மக்களும், மூன்றாவதாக ஷியா மக்களும் 3 பிரிவினர்கள் இருக்கிறார்கள். அமெரிக்கா சன்னி இன மக்களை தனிமைப்படுத்தி ஷியாக்களை ஆட்சியிலே அமைத்தினார்கள். இப்போது ISIL என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஈராக் அண்ட் சிரியா என்கிற ஒரு ஆர்மியை, பலம் பொருத்திய ஒரு ஆர்மி உள்ள வந்து எல்லா திக்ரீத் உள்பட அனைத்து பகுதியிலும் குருது இன மக்கள் வாழ்கிற பகுதியிலும் பிடித்து இப்ப பாக்தாதிற்கு 990 கிலோமீட்டருக்கு முன்னாடி மையம் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காட்ட கேட்டா அமெரிக்கா நான் ஒன்னும் பண்ண முடியாது, கீழே இறங்க முடியாது பேட்டில் கிரவுண்ட்ல இருந்து சொல்றான். இப்போ முக்கியமாக ஈரானுக்கு சப்போர்ட்டாக UK ரஷ்யா வந்து எல்லாம் கொடுத்திருக்காங்க. கிரிமியா பிரியும் போது அமெரிக்கா ஒன்னும் செய்யவில்லை. அந்த நாட்டுடைய பொருளாதாரம் மிகவும் மோசமாக இருக்கிறது. நான் கேட்கிற கேள்வி இதெல்லாம் வரலாறு. ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இவர்கள் ஏன் செயல்படவில்லை? மனிதாபிமான அடிப்படையிலே நல்ல கவுனிங்க. 1700 பேர் ஒரே தடவையில் அந்த போட்டோக்கள் நேற்று வந்தது இன்டர்நெட்ல. நான் அவ்வளவு போட்டோவையும் பார்த்தேன். மனிதாபிமான அடிப்படையில் என்று சொன்னால் அவங்க பிடித்தது ஆர்மியை பிடிச்சிருக்காங்க. பிடிச்சது ஆர்மியை பிடிச்சு நீங்க சிறைப்படுத்தி வச்சுக்கீங்க. கொள்வதற்கு நமக்கு அனுமதி இல்லை. ஆனால் ஸ்ரீலங்காவில் அதே மாதிரி பெண்களையும் குழந்தைகளையும் இதை விட மோசமான முறையில் கொலை செய்தார்கள். அதுக்கு விசாரணை வரப்போகுது. விசாரணை ஒன்றும் வேலைக்காக இப்படி பார்க்கல. என்ன பண்றேன் அப்படின்னு கொல்லுவது என்பது எப்படி 1700 பேர் படுக்க வச்சு நிச்சயமாக ஒரு நாட்டினுடைய படையில இருக்கிறாங்க என்பதற்காக அவர்களை கொன்று குடிப்பது என்பது நாகரிகமற்ற செயல், காட்டுமிராண்டித்தனம். எந்த ஒரு படையாக இருந்தால், நான் உள்நாட்டிலேயே மாவோயிஸ்டுகள் காவலர்களை கொண்டு குவிப்பதை நான் குற்றம் சொல்லுவேன். ஏன்னா யாரோ உங்களுடைய லட்சியம் யாரை நோக்கி என்றால், முதலாளிகள் தான் உங்களுடைய இலக்குன்னா அவனாட்டி அமெரிக்காக்காரன் இலக்குன்னா நீ அமெரிக்காக்காரன் கொண்டு போய் வெள்ளை மாளிகைக்கு போக முடியுமா உங்களால? வெள்ளை மாளிகை போக முடியாம சாதாரணமா இருக்கிற அமெரிக்க ராணுவ வீரர்களை தூக்கி கொலை செய்வது என்பது, அங்க இருக்கிற ராணுவ வீரர்களை தூக்கி நீங்க கொலை செய்யறது அப்படின்றது நியாயம் இல்லாத ஒரு விஷயம். ஒண்ணு. இன்னொன்னு, இந்த அமெரிக்காவினுடைய வேலை இருக்கு பாருங்க, வளைகுடா நாடுகளில் ஏற்பட்ட எழுச்சி என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் கடந்த 2-3 வருஷமா. வளைகுடா நாடுகள் இருக்கிற இஸ்லாமிய நாடுகளுக்கு இஸ்லாமிய ஆளுமைக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடந்ததாக நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது மக்கள் எழுச்சி என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் மக்கள் எழுச்சி என்ற பெயர்ல அமெரிக்கா தூண்டிவிட்டு இஸ்லாமிய நாடுகளை ஆக்கிரமிக்கிற முயற்சியை அமெரிக்கா தொடர்ந்து செய்து வந்தது. அதனுடைய ஒரு விளைவுதான் இது. நீங்க ஈராக்ல வந்து சதாம் ஹுசைனை அடித்துக் கொள்வதற்கு ஒரு காரியம் இல்ல. சொன்னா உள்ள வந்து அழிக்கிறதுக்கான மிகப்பெரிய வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குன்னா உள்ள ஒண்ணுமே இல்ல. கடைசியில எல்லாத்தையும் அழிச்சொழிச்ச பிறகு உள்ள ஒண்ணுமில்லை என்கிற ஒரு காரியத்தை அங்க இருந்த ராணுவ அதிகாரியை வெளியிட்ட பிறகுதான் எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருந்தது. எனவே சதாம் ஹுசைனை வளர்த்து விட, அது அமெரிக்காவுடைய ஒரு வேலை என்னன்னா, எங்கெல்லாம் தீவிரவாதிகள் லேசா தலை தூக்குறாங்களோ அவங்கள வளர்த்து விடுவான். வளர்த்து விட்டுட்டு அவங்கள வச்சு அந்த நாட்டை ஒன்றும் இல்லாம அழித்து விட்டு அந்த மக்களை சவக்குழியில தள்ளுற வேலையை அமெரிக்காக்காரர் செய்யறான். அமெரிக்கா குற்றம் சுமத்துறீங்க. நீங்க அந்த பார்வையை விட்டுட்டு ஒரு படையினர் இன்னொரு படையினரை பிடிச்சு சிறைப்படுத்துவது என்பது